மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஞானஸ்நானம் எடுத்து சபையில சேருது. இந்த உலகத்தில் ஒரு 4 கட்டடத்துக்குள்ள சேருது. ஹல்லேலூயா. சபையில சேர்க்கிறதுக்காக ஒரு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க சின்ன பிள்ளைங்க. பாவ மன்னிப்புக்குன்னு நான் ஞானஸ்நானம் எடுக்கல. நிறைய ஞானஸ்நானம் எடுப்பாங்க சபையில சேர்றது. சபைனா என்னன்னு தெரியாத பிரச்சனை. அதான் கிறிஸ்து சரீரம் தான் சபை. ஹல்லேலூயா. அப்ப ஞானஸ்நானம் எடுக்கிற பொழுது கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. நான் இதெல்லாம் கேட்டு விலகி வருகிற பொழுது நெருக்கடி சொல்லுவாங்க, இப்படி இருந்தா உங்களை வெளியே தள்ளிடுவாங்க, சபையை விட்டு வெளியே தள்ளிடுவாங்க. நான் சொல்ற ஒரே வார்த்தை, மனிதன் உண்டாக்கின சபைகளில் இருந்து வெளியே தள்ள முடியும். நான் ஞானஸ்நானம் எடுத்து அவரோடு இணைந்திருக்கிறேன். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை விட்டு ஒருவரும் தள்ள முடியாது. என்ன தள்ளணும்னு அவர் மாத்திரம் தான் தள்ளணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப சரீரமாகிய சபையோடு இணைவதற்காக, பாவ மன்னிப்பு அவரோடு இணைவதற்காக, அவரோடு ஐக்கியப்படுவதற்காக நாம் ஞானஸ்நானம், பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும். அதுக்கப்புறம் பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஞானஸ்நானம், அதான் கர்த்தர் ஒவ்வொரு வழிகளையும் சீர்படுத்துவார். ஆண்டவர் பிள்ளைகளை சீர்படுத்திட்டே இருப்பார். அப்புறம் அதே மாதிரி தான் ஒன்று கொஞ்சம் 10:14 தந்து சொன்னாரு, நீ என்னுடைய பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும் என்று சொன்னார். என் சரீரத்திலே நீ பங்கெடுக்க வேண்டும் என்று சொன்னார். விக்கிர ஆராதனை விட்டு நீ விலக வேண்டும். ஏற்கனவே விலகிட்டேன். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடங்கள். அப்ப ஒவ்வொரு விசுவாசம்னா என்ன, பாவம்னா என்ன, மன்னிப்புனா என்ன, பாவ மன்னிப்பு எப்படி உண்டாகும், ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆழமாய் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். என்னத்தில் சுவாபத்தில் இருந்த காரியங்கள், கோபமா இருக்கலாம், வைராக்கியமா இருக்கலாம், எல்லாவற்றையும் காண்பித்து கொடுத்து எது தேவனுக்கு விரோதமானது, எது தேவனுடைய வழி